ஏன்னா இவங்க அப்பா வந்துட்டு உங்க அம்மா உடம்பு சரியில்லவா அப்படின்னு ஏன்னா கூப்பிட்டு பார்த்தாங்க வரல. கூப்பிட்டு போய் ஒரு தடவை உங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குவான்னு கூப்பிட்டு போய் அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. அங்க அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லா இது தெரியும், இந்த செய்தியெல்லாம் தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இது பண்றாங்க எல்லாமே தெரியும். அப்ப என்னாச்சுன்னா இவரு மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க பிடிவாதம் பண்றாரு. அப்ப போகக்கூடாது, இங்க திரும்ப வரக்கூடாதுன்றதுல அவங்க குறியா இருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு அதெல்லாம் நடைபெறல. அப்புறம் அப்போ அந்த ஒரு ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா சார், அப்போதான் சம்திங் ஐ எம் மிஸ்ஸிங் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பக்கத்துல இருந்த போது தெரியல, தூரம் போன போது தெரியல. ஆமா ஆமா. அது அதை என்ன சொல்றது, உருவத்துக்கு கிடைத்த காதல் கிடையாது. அது ஓப்பனா சொல்லணும்னா அந்த தமிழ் பாடலுக்கு கிடைத்த, அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உருவத்துக்குன்னா அவர் நான் ஒன்றும் ஐம் நாட் அவரை ஒரு இது பண்ணல. வெறும் ரொம்ப அழகான, அதாவது ரொம்ப நேர்த்தியான மூக்குமொழியெல்லாம் அவருக்கு இருக்கு. கலர் கொஞ்சம் இதா இருந்தா கூட ரொம்ப லட்சணமா இருப்பாரு. அண்ட் குரல், அந்த குரலை மிஸ் பண்ணேன் சார் நான். டெய்லி அந்த குரலை கேட்டு அண்ட் ஹி இஸ் வெரி நாலேஜபிள் பர்சன். இந்த துறை தெரியாதுன்றதே கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபுல்லாக செட் பண்ணது. அதாவது அப்டேட்டடாக இருப்பார், ரொம்ப ரொம்ப அப்டேட்டட், ரொம்ப நாலேஜ். ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டா அந்த என்ன ஸ்ருதியில் அன்னைக்கு பாடினாரோ இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்ருதியில் தான் பாடுவார். ரொம்ப அந்த நாலேஜ் எல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி ஒரு கிராமத்திலிருந்து ஒரு மனிதன் இப்படி ஒரு பரிணாமம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். குரலை கேட்கல, நம்ம சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு